Hi everyone, I am Divya from Nlingua Academy. In this video, we will see how TOEFL speaking and writing has updated in the year 2026. First, we will see the speaking part of TOEFL. Okay, so speaking part of TOEFL it is going to be 8 minutes and it is having two different types of question. One listen and speak. The second type is like interview type of question. So listen and type you will have 7 questions so இதை நீங்க எப்படி பண்ணணும் அப்படினா நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை எக்ஸாக்ட்லி நீங்க ரிப்பீட் பண்ற மாதிரி பார்க்கணும். and first question உங்களுக்கு ஒரு 4 செகண்ட்ஸ்ல போச்சு அப்படினா லாஸ்ட் 7th question ஒரு 6 செகண்ட்ஸ் லென்த்தியா இருக்கும். our goal is to repeat what we hear. second thing to keep in mind பாத்தீங்க அப்படினா even ஒரு word உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படினா try to guess to the max. okay, எவ்வளவு தூரம் உங்களால கரெக்ட்டா guess பண்ண முடியுதோ அந்த மாதிரி guess பண்ணி இந்த வேர்டை சொல்றதுக்கு பாருங்க. even if you are making mistake, it is fine. and நம்ம mistake பண்ணிட்டோம் நீங்க ரியலைஸ் பண்ணீங்க அப்படினா you can self correcting your mistake is okay to do. okay, next interview type of question. so இந்த interview type of questionல உங்களுக்கு 4 different questions கேட்பாங்க. so first question is about your personal memory or recollection of your past இருக்கும். second question உங்களோட personal choices பத்தி கேட்பாங்க or personal preferences பத்தி கேட்பாங்க. third type பாத்தீங்க அப்படினா உங்களோட stance on a certain issue பத்தி இருக்கும். fourth question your view or your perspective on a problem இந்த மாதிரி இருக்கும். இதுல நீங்க என்னலாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படினா speak in a natural toneல நீங்க பேசுற மாதிரி பாத்துக்கோங்க. do not make it very fast or too slow. இது ரெண்டுத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. frequent pauses எடுக்காம fluent-ஆ பேசுற மாதிரி பாத்துக்கோங்க. so you have to keep an eye on your vocabulary. vocabulary நம்ம மீன் பண்றது fancy vocabulary ஓ advanced vocabulary ஓ யூஸ் பண்ணணும்ன்ற நீட் கிடையாது. instead of that you have to have a wide range of vocabulary இருந்தாலே போதும். next we will see TOEFL writing. TOEFL writing ஓட டைம் லிமிட் 23 minutes. இதுல 3 different types of question நம்மளுக்கு இருக்கும். first build a sentence, second type write an email, third academic discussion. build a sentence அப்படின்றது பாத்தீங்க அப்படினா fragment of sentence கொடுத்திருப்பாங்க நம்மளுக்கு. minimum 10 numbers நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம என்னெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும் இந்த பில்ட் சென்டென்ஸ் நம்ம பார்க்கும்போது அப்படின்னா நம்ம ரீஆர்டர் பண்ணும்போது கரெக்டான கிராமட்டிக்கல் சீக்வன்ஸில் அந்த சென்டென்ஸ் இருக்குதான்றது பார்த்துக்கோங்க. சில டைம் அன்வான்ட் வேர்ட்ஸ் கூட இந்த பில்ட் சென்டென்ஸ் கொஷனில் உங்களுக்கு வரும். ஸோ எந்த வேர்டு இந்த பர்டிகுலர் கான்டெக்ட்ஸில் ஃபிட் ஆகாதோ அதை எலிமினேட் பண்ணுறதுக்கும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் அன் இமெயில். ஸோ இந்த இமெயில் ரைட்டிங்க்கு யூ வில் ஹாவ் 7 minutes ஆஃப் டைம் இருக்கும். ஸோ இது எந்த மாதிரி இமெயில் நம்மளுக்கு கேட்பாங்க அப்படின்னா செமி ஃபார்மல் இமெயில் ஆர் ஃபார்மல் இமெயில் இருக்கும். ஸோ இந்த டாஸ்க் அப்ரோச் பண்ணும்போது யூ ஹாவ் டு யூஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் சென்டென்சஸை மிக்ஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 130 to 150 வேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி பாருங்கள். அண்ட் யூ ஹாவ் டு ஃபார்ம் அ அகாடமிக் டோன் அண்ட் அ ஃபார்மல் டோன் இந்த இமெயில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் அகாடமிக் டிஸ்கஷன். அகாடமிக் டிஸ்கஷன் அப்படின்னு போகும்போது a professor will explain a topic and அந்த டாபிக் ரிலேட்டடாக 2 ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் as a third ஸ்டூடெண்ட்டாக உங்களோட ஒப்பீனியனையும் நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ இந்த ரீட் அண்ட் ரெஸ்பாண்டிங்க்கு உங்களுக்கு கொடுக்குற டைம் 10 minutes. இந்த கொடுத்துருக்கிற 10 minutesல யூ ஹாவ் டு ரீட் த என்டையர் கான்டென்ட், இன்ஃபர் த கிவன் டாபிக் அண்ட் கிவ் யுவர் ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் அப்ராக்சிமேட்லி ஒரு 100 வேர்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டாஸ்க்லேயும் யூ ஹாவ் டு பி கிராமட்டிக்கலி கரெக்ட் அண்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ட்ரை டு யூஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் சென்டென்சஸ். லிங்கிங் வேர்ட்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ஸ் இது உங்களோட ஒப்பீனியன் அப்படின்றதுனால ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு ரிலவெண்ட்டான ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் குட் ஸ்கோர்ஸ். திஸ் இஸ் ஆல் அபவுட் நியூ TOEFL speaking and writing. In our next video we will explore more on reading and listening of TOEFL. Thank you.